ரஹ்மான் வசனம் 26 முதல் 30 வரை. இங்கு புவியின் மீதுள்ள அனைவரும் அழியக்கூடியவர்களே, மகத்துவமும் கண்ணியமும் மிக்க உம்முடைய இறைவனின் திருமுகமே நிலைத்திருக்கும். இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள்? வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் அவனிடமே தம் தேவைகளை முறையிடுகின்றனர். அவன் ஒவ்வொரு நாளும் தன் காரியத்தில் ஈடுபட்டு இருக்கின்றான். இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள்? இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் உலகத்தார் அனைவரும் ஒட்டுமொத்தமாக விரைவில் மரணித்தும் மறைந்தும் போக உள்ளனர் என்று தெரிவிக்கின்றான். அனைவரும் அழிவர் அல்லாஹ்வை தவிர. அவ்வாறே வானில் உள்ளோரில் அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்ற அனைவரும் மரணிக்க உள்ளனர். அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய திருமுகத்தை தவிர வேறு யாரும் எஞ்சியிருக்க போவதில்லை. ஏனெனில் உயர்ந்தோனும் தூயனுமான இறைவன் மட்டுமே நித்திய ஜீவன் ஆவான். அவன் எப்போதும் மரணிப்பதில்லை. கதாதா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் தான் படைத்தவை குறித்து எடுத்துரைத்தான். பின்னர் இங்கு அவை அனைத்தையும் அழிந்து போகும் என்று தெரிவிக்கின்றான். ஹதீஸில் இடம்பெறும் பிரார்த்தனை ஒன்றில், யா ஐயு யா கையூம், யா பதியுஸ் ஸமாவாதி வல் அர்த், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா இலாஹனா இலாஹல் அவ்வலீன வல் ஆஹிரீன், பிரஹ்மதிக நஸ்தகீஸ், அஸ்லஹ் லனா ஷஅனனா குல்லஹ், வலா தகில்னா இலா அன்ஃபுஸினா தர்ஃபத ஐன், வலா இலா அஹதிம் மின் ஹல்கிக் என்று வந்துள்ளது. பொருள்: நித்திய ஜீவனே, படைப்புகளை நிலை நிறுத்துபவனே, வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே, மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவனே, உன்னை தவிர வேறு இறைவன் யாருமில்லை. உனது அருளால் உதவி கோருகின்றோம். எங்கள் காரியங்கள் அனைத்தையும் எங்களுக்காக நீ சீர்படுத்துவாயாக. கண் இமைக்கும் நேரம் கூட எங்களை எங்களிடமே ஒப்படைத்து விடாதே. உன் படைப்புகளில் யாருடைய பொறுப்பிலும் விட்டு விடாதே. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இங்கு பூமியில் உள்ள அனைவரும் அழியக்கூடியவர்களே எனும் வசனத்தை நீர் ஓதினால் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க உம்முடைய இறைவனின் திருமுகமே நிலைத்திருக்கும் எனும் அடுத்த வசனத்தை ஓதாமல் நிறுத்திவிடாதீர். இந்த வசனம் அவனது திருமுகத்தை தவிர ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியதே எனும் வசனத்தை போன்றதாகும். அவனது திருமுகத்தை தவிர. இவ்வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் தன் திருமுகத்தை வர்ணிக்கும் போது அது மகத்துவமும் கண்ணியமும் மிக்கது என்று குறிப்பிட்டுள்ளான். அதாவது அவன் மதிக்கப்பட வேண்டியவன், அவனுக்கு மாறு செய்யல் ஆகாது, மேலும் அவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம், அவனை மீறி நடக்கலாகாது. இந்த வசனம் பின்வரும் வசனங்களை ஒத்திருக்கிறது. தம் இறைவனின் திருமுகத்தை அன்பை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்போருடன் உம்மை நீர் இருத்திக் கொள்வீராக. அல்லாஹ்வின் திருமுகத்திற்காகவே உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம் என்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க துல் ஜலாலி வல் இக்ராம் எனும் தொடருக்கு பொருள் கூறுகையில் மரியாதைக்கும் பெருமைக்கும் உரியவன் என்று குறிப்பிட்டார்கள். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் புவியில் உள்ள யாவரும் மரணத்தை சுவைப்பதில் சமமானவர்கள், அனைவரும் மறு உலகிற்கு செல்ல போகிறவர்கள். அங்கு அவர்களிடையே மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவனான அல்லாஹ் நியாய தீர்ப்பு வழங்குவான் என இவ்வசனங்கள் உணர்த்தின. எனவே அடுத்த வசனம், இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்ற வினா தொடுக்கின்றது. அனைவருக்கும் வேதனை உண்டு அவனிடம். அடுத்த வசனம், வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் அவனிடமே தம் தேவைகளை முறையிடுகின்றனர் என்று கூறுகின்றது. அல்லாஹ் யாரிடமும் தேவையில்லாதவன். படைப்பினங்கள் தான் அவனிடம் தேவை உள்ளவை. படைப்புகள் தம் சூழ்நிலை மொழியாலும் சொல்லாலும் அவனிடம் தம் தேவைகளை முறையிடுகின்றன. ஒவ்வொரு நாளும் அவன் காரியத்தில் கவனமாக இருக்கின்றான் என்று இவ்வசனம் அறிவிக்கிறது. உபை பின் உமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, பிரார்த்தனை புரிபவருக்கு பதிலளிப்பது, அல்லது கேட்பவருக்கு கொடுப்பது, அல்லது கைதியை விடுவிப்பது, அல்லது நோயாளியை குணப்படுத்துவது ஆகியன அவனுடைய காரியங்களில் அடங்கும். முஜாஹித் அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ் அனுதினமும் பிரார்த்தனையை ஏற்கிறான், துயரத்தை துடைக்கின்றான், நெருக்கடியில் சிக்கியவருக்கு பதிலளிக்கின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான்.
கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் யாரும் அல்லாஹ்விடம் தேவைப்படாமல் இருப்பதில்லை. ஒருவருக்கு உயிர் கொடுப்பான், ஒருவரின் உயிரை பறிப்பான், சிறியவரை வளர்ப்பான், சிறைப்பட்டவரை விடுவிப்பான். அவனே நல்லோரின் தேவைகளுக்கும் அவர்களின் அபய குரல்களுக்கும் விமோசனம் ஆவான். அவர்களின் முறையீடுகளுக்கும் அவனே கதி ஆவான். எப்பொழுதும் இயங்குகின்றான் இறைவன். முனீஃப் அல் அஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் ஒவ்வொரு நாளும் தன் காரியத்தில் ஈடுபட்டு இருக்கின்றான் என்னும் வசனத்தொடரை ஓதினார்கள். அப்பொழுது நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த காரியம் யாது என்று வினவினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாவத்தை மன்னிப்பது, துன்பத்தை அகற்றுவது, சிலருக்கு உயர்வளிப்பது, வேறு சிலருக்கு தாழ்வு தருவது ஆகியவை ஆகும் என்று பதில் அளித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நிச்சயமாக அல்லாஹ் படைப்புகளின் விதிகள் எழுதப்பெற்ற பாதுகாக்கப்பட்ட பலகையை லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் வெள்ளை நிற முத்துக்களால் படைத்தான். அதன் இரு அட்டைகளும் சிவப்பு மாணிக்கமாகும். அதன் எழுதுகோல் ஒளியாகும். அதன் எழுத்துக்களும் ஒளியே. அதன் அகலம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைதூரம் ஆகும். அதில் அனுதினமும் அல்லாஹ் 360 முறை பார்வையிடுகின்றான். ஒவ்வொரு முறை பார்வையிடும் போதும் சிலவற்றை படைக்கின்றான், சிலருக்கு உயிர் கொடுக்கின்றான், சிலரை மரணமடைய செய்கின்றான், சிலரை கண்ணியப்படுத்துகின்றான், சிலரை இழிவுக்கு உள்ளாக்குகின்றான், தான் நாடுவதை செய்கின்றான்.